அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சேலரி அப்படின்னே நாங்கள் வாங்க போகிறோம். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் 2011 என்னோட எஜுகேஷன் எல்லாமே முடிஞ்சது. அப்புறம் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க தான் உலகம்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்ட், மேலே படி, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஃபாரினில் இருக்கிறேன், உனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருச்சுன்னா நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சொல்கிறது எதையுமே நான் காதில் வாங்கலாம். ஏன்னா அவரும் பக்கத்தில் இல்லை, நம்ம குழந்தைங்க தான், அவரும் விட்டுட்டு போயிட்டாரு, நம்மளும் விட்டுட்டு போயிட்டா நம்ம குழந்தைங்க எப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் இயர் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் 2022 அவங்க ஜாப் எடுத்தாங்க, இதே ரூரல் டெவலப்மெண்ட் ஜாப் எடுத்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி படிச்சிங்க அப்படின்னு. அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, நம்மளோட என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக மாற்றிக்கிடணும். நம்ம பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்கள், நம்மளோட ஹஸ்பண்ட், அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஒரு வருஷம் நீ போய் ஹாஸ்டலில் உட்காந்து படி, கண்டிப்பாக உன்னால் படிக்க முடியும். ஏன்னா நம்ம நல்லா படித்து வந்தோம், கல்யாணம் நம்மளோட எல்லாமே மாறினதுனால நம்ம படிக்கிறத விட்டுட்டோம், மற்றபடி நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னோடய ஃபேமிலியை விட்டுட்டு என் பொண்ணு என்ன கேட்டான்னா, அம்மா நீ படித்த எல்லாம் பண்ண ஓகே, என்ன ஜாப் போன, என்ன வேலை பார்த்த அப்படின்னு கேட்டான். ஆனால் அவனுக்கான பதில் என்கிட்ட இல்லை. என்னென்னா நான் வேலைக்கும் போனேன், இது வரைக்கும் ₹1 கூட நான் சம்பாரித்தது கிடையாது. அதான் உண்மை. இது வரைக்கும் என் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் அவங்களோட சம்பாத்தியத்திலே நான் வாழ்ந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், எம்எஸ்சி முடித்து பிஎட் முடித்து நம்ம எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நம்ம அடுத்த பொண்ணுக்கு நம்மள ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தலைமுறையில் படித்தோம் அப்படின்னா அடுத்த 7 தலைமுறைக்கும் நம்மளை பாதுகாக்கும் கல்வி அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், அடுத்த ஜென்ரேஷனான என் பொண்ணுக்கேமே நான் படித்த கல்வி யூஸ் ஆகுமா? அம்மா படித்தேன், இந்த மாதிரி வேலை வாங்கினேன்னு சொல்ல முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம், இப்படி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட சின்ன மோட்டிவேட்டர் என் பொண்ணை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் அம்மா அப்பாக்காண்டி படித்தாங்க, நான் என் பிள்ளைக்காண்டி படிக்க ஆரம்பித்தேன். 174 போட்டேன், 603 ஓவரால் ரேங்கு. ரூரல் டெவலப்மெண்ட் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் எடுத்திருக்கிறேன். என் பொண்ணு ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறதுக்கு அனுமதி கேட்குறேன். நான் 7th படிக்கேன். என்னோட நேம் வினோ. நான் எப்போவுமே 500க்கு 400க்கு மேலே தான் எடுப்பேன். எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், ஏம்மா எனக்கு எவ்வளோ நாள் மார்க்கே ஏற மாட்டேங்குது, நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் என்னைய விட டாப்பர்ஸ் நிறைய இருக்காங்க, என்னால் ஏன் எடுக்க முடியலன்னு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். எங்கள் அம்மா அதுக்கு ஆன்சர் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் அம்மா ஹாஸ்டலில் இருந்தாங்க. எங்கள் அம்மா ஹாஸ்டலில் இருக்கும் போது நான் அங்கேயே வந்துட்டுமா அப்படின்னு நிறைய தடவை என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் இல்லைம்மா நீ வராத, நீ அங்கே இருந்து படி, உனக்கு அப்புறம் நான் டாக்டராக ஆவேன், ஃபஸ்ட்டு டாக்டராக நம்மளோட ஃபேமிலியில் நான் இருப்பேன்னு சொல்லிடுறேன். தேங்க்யூ. என்னோட பொண்ணை நீட் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. என் பொண்ணுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி நான் படிக்க வந்தேன். கண்டிப்பாக வேலை வாங்கிட்டேன், இதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன். என் பொண்ணு ஒரு வேளை சர்வீஸ் ஃபீல்டு வரணும்னு நினச்சாலும் இதே சுரேஷ் அகாடமியில் தான் நான் சேர்ப்பேன். என் பொண்ணை ஆளாக்கி தர வேண்டியது சாரோட கடமைனே வச்சுக்கலாம். அடுத்து கண்டிப்பாக நான் ஒரு 3 விஷயம் சொல்லுவேன். என்னென்ன கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க சார், கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபீல்டை விட்டு நீங்கள் வெளியில் வரவே வராதிங்க. ஏன்னா 10 வருஷம் 11 வருஷம் புக்குனாலே என்னன்னு தெரியாது, சிலபஸ்னாலே என்னன்னு தெரியாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நாங்கள் புக் எடுத்து திரும்ப படிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க 80s கிட்ஸு 90s கிட்ஸு 2K கிட்ஸும்பா என் பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் 2K கிட்ஸோட போட்டி போடுறதுக்காண்டி என் புக்கை எடுத்தேன், படித்தேன். கல்வி ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்பினேன். கண்டிப்பாக கைவிடலை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஒன்று சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக டெஸ்ட் வச்சு திரும்ப போடுங்க. இன்னும் வர ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன், சார் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பிள்ளைங்க நினைப்பாங்க லேட் ஆகிடுது சார், மழை வருது சார், நாங்கள் 5 மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன நினைப்போம் தெரியுமா, சார் வாயிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன புது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினில் சைட்லேயே நாங்கள் எழுதி வச்சுக்கிடுவோம். நாங்கள் படிக்கிறத விட நாங்கள் யூடியூப்பில் கேட்டது தான் அதிகம். கலைவாணி சிஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் சமையல் பண்ணும்போது நாங்கள் ஹெட்செட் போட்டு கேட்போம்னு சொல்லிட்டு. உண்மையாக அதான், சமையல் பண்ணும்போது கேட்பேன், தூக்கும்போது கேட்பேன். 6 மணி வரைக்கும் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 6 மணிக்கு அப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ
நீங்கள் வேலைக்கு போயிட்டாலும் நீங்கள் நம்மளால் படிக்க முடியுமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச டைம் வந்து ரொம்ப கம்மி. அந்த டயத்தில் நாங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நீங்கள் வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களால் டைம் ஒதுக்கி கண்டிப்பாக படிக்க முடியும். கண்டிப்பாக படிப்போம். அடுத்த ஒரு குரூப் 2 அதிகாரியாக நான் இங்கே வந்து நிற்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன், சாரை வேண்டிக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.